அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷஅபானுடைய மாதத்தை நாம் அடைந்து விட்டோம். இன்னும் ஒரு சில நாட்களில் ரமலானுடைய மாதம் நம்மை நெருங்க தயாராக இருக்கிறது. ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் மிக முக்கியமான பிரத்யேகமான ஒரு அமல் என்னவென்றால் தஹஜ்ஜத் தொழுகையை நிறைவேற்றுவது. இந்த தஹஜ்ஜத் தொழுகையை நாம் அவசரமாக வேகமாக நாம் தொழக்கூடாது. தஹஜ்ஜத்திற்கு முன்பும் பின்பும் நாம் இறைவனிடத்திலே துஆக்களின் மூலம் நெருங்க வேண்டும். அந்த துஆக்களிலே சிறந்த ஒரு துஆவை தான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க போகின்றோம். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத் தொழுததற்கு பிறகு மிக பெரும் ஒரு துஆவை ஓதினார்கள். அந்த துஆ மிகுந்த அர்த்தங்களை உள்ளடக்கியதாகவும் இறைவனின் மாண்புகளை உணர்த்தக்கூடியதாகவும் ஈர் உலகத்திற்கு போதுமானதாகவும் இருந்தது என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு துஆவை சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸ் திருமதியில் பதிவு செய்யப்படுகிறது. இந்த துஆவும் திருமதி என்கின்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது. இந்த சொற்பமாக இருக்கக்கூடிய நாட்களில் இந்த துஆவை நாம் நிச்சயம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். இந்த துஆ ஈர் உலகிற்கும் போதுமான துஆ, இறைவனின் அன்பை பெறக்கூடிய துஆ, நமது வாழ்க்கையில் ஒளியை ஏற்படுத்தக்கூடிய துஆ, கபரில் ஒளியை ஏற்படுத்தக்கூடிய துஆ, நாளை மறுமை நாளில் அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய துஆ என்று இதற்கான அர்த்தங்களை பார்க்கும்போது உங்களால் நிச்சயம் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த துஆவை நாம் அரபாக்கத்திலும் தமிழாக்கத்திலும் நாம் படித்து கொள்ள வேண்டும். அரபு தெரிந்தவர்கள் அரபாக்கத்தில் மனனம் செய்து கொள்ளுங்கள். அரபு தெரியாதவர்கள் தமிழாக்கத்தில் நிச்சயம் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு மும்முறை, மும்முறைக்கு 4 முறை கேட்டாவது இந்த துஆவை நிச்சயம் மனனம் செய்து கொள்ளுங்கள். ரமலானில் இறைவனின் அன்பை பெறுவதற்கு இது மிக நிச்சயமாக மிக பெரும் காரணமாக இந்த துஆ என்பது அமையும். இப்பொழுது துஆ ஓதப்படுகிறது. இந்த துஆவை அப்படியே கவனித்து கொண்டே வாருங்கள். நீங்கள் கேட்டு மனனம் செய்யும் அளவிற்கு பொறுமையாகவே இந்த துஆவை நாங்கள் உங்களுக்காக ஓதுகின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم إني أسألك رحمة من عندك تهدي بها قلبي وتجمع بها أمري وتلم بها شعشي وتصلح بها غائبي وترفع بها شاهدي وتزكي بها عملي وتلهمني بها رشدي وترد بها ألفتي وتعصمني بها من كل سوء. اللهم أعطني إيمانا ويقينا ليس بعده كفر ورحمة أنال بها شرف كرامتك في الدنيا والآخرة. اللهم إني أسألك الفوز في القضاء ونزل الشهداء وعيش السعداء والنصر على أعداء. اللهم إني أنزل بك حاجتي وإن قصر رأيي وضعف عملي افترقت إلى رحمتك فأسألك يا قاضي الأمور ويا شافع الصدور كما تجير بين البحور أن تجيرني من عذاب السعير ومن دعوة الصبور
ومن فتنة القبور. اللهم ما قصر عنه رأيي ولم تبلغه نيتي ولم تبلغه مسألتي من خير وعدته أحدا من خلقك أو خير أنت معطيه أحدا من عبادك فإني أرغب إليك فيه وأسألكه برحمتك رب العالمين. اللهم ذا الحبل الشديد والأمر الرشيد، أسألك الأمن يوم الوعيد والجنة يوم الخلود مع المقربين الشهود الركوع السجود الموفين بالعهود. إنك رحيم ودود وإنك تفعل ما تريد. اللهم اجعلنا هادين مهتدين غير ضالين ولا مضلين، سلما لأوليائك وعدوا لأعدائك، نحب بحبك من أحبك ونعادي بعداوتك من خالفك. اللهم هذا الدعاء وعليك الإجابة، وهذا الجهد وعليك التكلان. اللهم اجعلني نورا في قلبي ونورا في قبري ونورا من بين يدي ونورا من خلفي ونورا عن يميني ونورا عن شمالي ونورا من فوقي ونورا من تحتي ونورا في سمعي ونورا في بصري ونورا في شعري ونورا في بشري ونورا في لحمي ونورا في دمي ونورا في عظامي. اللهم علمني نورا واعطيني نورا واجعل لي نورا. سبحان الذي تعطف العز وقال به، سبحان الذي لبس ملجأ وتكرم به، سبحان الذي لا ينبغي التسبيح إلا له، سبحان ذي الفضل والنعم، سبحان ذي المجد والكرم، سبحان ذي الجلال والإكرام. الحمد لله. ஒரு நீண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு துவா, அளப்பெரும் அர்த்தங்களை உள்ளடக்கிய அழகிய ஒரு துவா. இந்த துவாவின் அர்த்தத்தை தமிழாக்கத்தில் நாம் தெரிந்து கொண்டு குறைஞ்சபட்சம் தமிழாக்கத்திலாவது நாம் அல்லாஹ்விடத்தில் இதையெல்லாம் வேண்ட வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் வேண்டினார்கள், தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் தனிமையிலிருந்து இறைவனிடத்திலே தன் மனதில் இருக்கக்கூடிய அனைத்தையும் வெளிப்படுத்தி அல்லாஹ்வின் தூதர் வேண்டினார்கள். ஒவ்வொரு வேண்டுதலையும் எப்படி அல்லாஹ்வின் தூதர் அமைத்துள்ளார்கள் என்பதை ஆழ்ந்த சிந்தனையில் நீங்கள் யோசித்து பாருங்கள். முதலில் அல்லாஹ்வின் தூதர் வேண்டினார்கள், யா அல்லாஹ், உனது ரஹ்மத்தின் மூலம் எனது உள்ளத்திற்கு நேர் வழியை தேடுகின்றேன். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ்கிட்ட அல்லாஹுடைய ரஹ்மத்தில் முதல்ல நம்ம நேர்வழியில் வாழணுங்கிறது தான் நம்ம தேடணும். ஒவ்வொரு தொழுகையிலையும் நாம் கேட்கின்றோம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேர்வழியை கொடு. அல்லாஹ்வின் தூதர் வேண்டினார்கள். அடுத்தடுத்து அப்படியே நாம் பார்த்து கொண்டே செல்வோம். அந்த ரஹ்மத்தின் மூலம் எனது காரியங்களை நீ இலகுவாக்கு, அந்த ரஹ்மத்தின் மூலம் எனது துன்பங்களை நீ நீக்கு, அந்த ரஹ்மத்தின் மூலம் நான் இல்லாத பொழுது என் குடும்பங்களில் ஏற்படும் சிக்கல்களை நீ இலகுவாக்கு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ அழகிய அற்புதமான அர்த்தம் கொண்ட துவா. அந்த ரஹ்மத்தின் மூலம் என்னிடம் உள்ள பொருட்களை நீ அதிகமாக்கு, அந்த ரஹ்மத்தின் மூலம் இணை வைப்பது, முகஸ்துதிக்காக வாழ்வது அனைத்தை விட்டும் என்னை பாதுகாத்து விடு. அந்த ரஹ்மத்தின் மூலம்
எனது உள்ளத்தில் நல்ல எண்ணங்களை தோன்றச் செய். மாஷா அல்லாஹ், எவ்வளோ அற்புதமான அர்த்தங்கள். அந்த ரஹ்மத்தின் மூலம் எனக்கு பிரியமானதை எனக்கு நீ தந்துவிடு. அந்த ரஹ்மத்தின் மூலம் எல்லா தீங்குகளிலிருந்தும் என்னை பாதுகாத்துவிடு. அந்த ரஹ்மத்தின் மூலம் இணை வைத்தல் என்னை நெருங்காத அளவிற்கான ஈமானின் உறுதியை எனக்கு தந்துவிடு. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். எவ்வளோ அற்புதமான ஒரு துவாவை இந்த சமூகத்திற்காக அல்லாஹ்வின் தூதர் கேட்டுள்ளார்கள் பாருங்கள். அந்த ரஹ்மத்தின் மூலம் இரு உலகிலும் கண்ணியத்தையும் சிறப்பையும் மதிப்பையும் மரியாதையையும் அந்தஸ்தையும் எனக்கு நீ தந்துவிடு. யா அல்லாஹ், நாளை தீர்ப்பு வழங்கும் அந்த நாளில் ஷஹீதுகளுக்கு கிடைக்கும் விருந்தோம்பலையும் பாக்கியசாலிகளின் வாழ்வையும் பகைவர்களுக்கு எதிரான உனது உதவியையும் நான் உன்னிடம் கேட்கின்றேன். நான் எனது தேவைகளை உன்னிடம் சமர்ப்பிக்கின்றேன். எனது அறிவு குறைந்து இருப்பினும் எனது நல்ல அமல் பலகீனமாக இருப்பினும் நான் உனது அருளுக்கு தேவையுடையவனாக இருக்கின்றேன். மாஷா அல்லாஹ், எவ்வளோ அழகாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைகளாக நாம் விளக்க வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் என்பது கூட குறைவான நேரமாகத்தான் இருக்கும். அந்தளவிற்கு விளக்கங்கள் நிறைந்த வார்த்தைகளை அல்லாஹ்வின் தூதர் கையாண்டுள்ளார்கள் இந்த துஆவில் பாருங்கள். அடுத்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்கின்றார்கள், காரியங்களை சீராக்குபவனே, உள்ளங்களுக்கு ஆரோக்கியம் அளிப்பவனே, எனது காரியங்களை சீராக்கிவிடு, எனது உள்ளத்தை ஆரோக்கியமாக்கிவிடு. யா அல்லாஹ், ஒரே கடலில் உற்பத்தியாகும் சுவையான நீரையும் துவர்ப்பான நீரையும் ஒன்றோடு ஒன்று கலக்காமல் நீ பாதுகாத்தது போன்று நரகத்தை விட்டும் நரக வேதனையை விட்டும் கபரின் வேதனையை விட்டும் என்னை பாதுகாத்துவிடு. யா அல்லாஹ், எந்த நலவை என் அறிவால் எட்ட முடியாதோ, எதை என் அமலின் எந்த அருளை என் அமலின் பலகீனம் குறைந்து விட்டதோ, எந்த நலவை என் எண்ணமும் அடைய முடியாதோ, எந்த நலவை உனது படைப்புகளில் எவரேனும் ஒருவருக்கு வாக்களித்தாயோ, எதை உன்னிடம் இதுவரை கேட்கவில்லையோ, அல்லது உன் அடியாறுகளில் எவரேனும் ஒருவருக்கு அதை நீ வழங்க உள்ளாயோ, நான் அதை உன்னிடம் இருந்து அடைய ஆசைப்படுகின்றேன். சுப்ஹானல்லாஹ். அகிலங்களின் இரட்சகனே, உன்னுடைய ரஹமத்தின் பொருட்டால் அதை உன்னிடம் வேண்டுகின்றேன். பலமான வாக்குறுதி படைத்தவனே, நற்செயல்களின் உரிமையாளனே, உன்னிடம் மறுமை நாளின் பயத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றேன். இன்னும் உனது நெருக்கத்தை விரும்புகின்றேன். சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், மறுமை நாளில் உனது வாக்குறுதியை நிறைவேற்றியவர்களுடன் என்னை சுவனத்தில் நுழைத்துவிடு. யா அல்லாஹ், நிச்சயமாக நீ கருணை மிக்கவன், அன்பு மிக்கவன், நீ நாடியதை செய்பவன். யா அல்லாஹ், மற்றவர்களுக்கு நேர்வழி காட்டுபவர்களாகவும் தாம் நேர்வழி பெற்றவர்களாகவும் எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், வழிகெட்டவர்களாக வழி கெடுப்பவர்களாக எங்களை ஒரு காலமும் நீ ஆக்கிவிடாதே. உன் நேசர்களுடன் இணக்கம் உள்ளவர்களாகவும் உனது பகைவர்களுடன் பகைமை கொள்பவர்களாகவும் எங்களை ஆக்கிவிடு. யா அல்லாஹ், உன்னை நேசித்தவர்களை உன் நேசத்திற்காக நாங்கள் நேசிக்கின்றோம். உன் படைப்புகளில் உனக்கு மாறு செய்பவர்களுடன் உன் பகைமையின் காரணமாக விரோதம் கொள்கின்றோம். யா அல்லாஹ், துவா செய்வது எங்கள் கடமை, அதை அங்கீகரிப்பது உனது கடமை. யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து காரியங்களையும் உன்னிடமே நாங்கள் பறைச்சாட்டுகின்றோம்.
யா அல்லாஹ், என் உள்ளத்தில் ஒளியை உண்டாக்குவாயாக, என் கபூரில் ஒளியை உண்டாக்குவாயாக, என் முன்புறமும் என் பின்புறமும் என் வலப்புறமும் இடப்புறமும் எனக்கு மேலேயும் எனக்கு கீழேயும் ஒளியை ஏற்படுத்துவாயாக. எனது எல்லா புறங்களிலும் ஒளியை ஏற்படுத்துவாயாக. என் செவியில், என் பார்வையில், என் நரம்பில், என் மேனியில், என் தசையில், என் இரத்தத்தில், என் எலும்புகளில் ஒளியை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், என் ஒளியை அதிகப்படுத்துவாயாக. எனக்கு ஒளியை வழங்குவாயாக. எனக்கு ஒளியை ஏற்படுத்துவாயாக. கண்ணியத்தை போர்வையாக கொண்ட அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். மேலும் அவனது சொல் கண்ணியமானது. சிறப்பும் கண்ணியமும் அவனுடைய உடை சிறப்பும் கண்ணியமும் அளித்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். எல்லா குறைகளை விட்டும் பரிசுத்தப்படுத்துவது பரிசுத்தமான அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அருள் கொடையும் உபகாரமும் உடையவனாகிய அல்லாஹ் பரிசுத்தமானவன். சிறப்பும் ஈகையும் உடைய அல்லாஹ் பரிசுத்தமானவன். மாண்பும் கண்ணியமும் பொருந்திய அல்லாஹ் பரிசுத்தமானவன். மாஷா அல்லாஹ், எவ்வளோ அழகான அற்புதங்களை, எவ்வளோ அழகிய அர்த்தங்களை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துவாவை கேட்டிருக்கிறாங்க. நூல் திருமிதி அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு. இந்த துவாவை இந்த ஒரு மாதத்திற்குள் உங்களால் மரணம் செய்ய முடிந்தால் நிச்சயம் இதை மரணம் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த துவாவில் கேட்கப்பட்ட அனைத்தையும் நமது வாழ்க்கையில் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.